ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் என்ற நூலினை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் 7ஆம் பாகம், அடுத்த தலைப்பு ரிக்வேதத்திலேயே சங்கர் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். ஆச்சாரியாளை, அதாவது ஆதிசங்கரரை சேர்ந்த நம் எல்லோருக்கும் ரொம்ப பெருமை உண்டாக்குகிற ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். சம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை, சிவம் என்றால் என்ன அர்த்தமோ அதுவேதான் சம்முக்கும் கிட்டத்தட்ட அர்த்தம். நல்லது, சௌக்கியம் அளிப்பது, சம் லோகத்துக்கெல்லாம் நல்லதே செய்தவரானபடியால் தான் நம் ஆச்சாரியாளுக்கு சம்கரர், சங்கர் என்று பேர். அவருக்கு வைத்த இயற்பெயரே காரணப் பெயருமாக இருந்துவிட்டது. இப்போது நான் சொன்ன அந்த முதல் ருத்ர சூக்தத்திலேயே ருத்திரனை சங்கரனாக சொல்லி இருக்கிறது. அவன் நம் எல்லோருக்கும், சகல ஜனங்களுக்கும், ஸ்ரீ புருஷால் அவ்வளவு பேருக்கும், இன்னும் ஆடு மாடு குதிரை முதலான மிருக ஜாதிகளுக்கும் நல்லதை, சுகத்தை கொடுக்கட்டும் என்று அதில் மந்திரம் வருகிறது. அவன் நமக்கு நல்லதை செய்யட்டும் என்பதற்கு மூலத்தில் நமக்கு சம்கரனாகட்டும் என்றே சம்கர என்ற வார்த்தைகளை போட்டு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் மறை என்றே தமிழ் மரபு கொண்டாடுகிறபடி எதையும் கொஞ்சமாவது ஒளித்து ரகசிய அழகோடு சொல்வதுதான் வேதத்தின் வழி. இங்கேயும் அந்த வழியில்தான் சொல்லி இருக்கிறது. அவன் எங்கள் பொருட்டு நல்லதை செய்பவனாக என்கிற ஆர்டரில் வார்த்தை போட்டிருந்தால் ந பிளஸ் சம் பிளஸ் கர என்று சங்கர சப்தம் வெளிப்படவே சேர்ந்து வந்திருக்கும். ஆனால் மறைமுகம் பண்ண வேண்டும் என்றே நல்லதை எங்கள் பொருட்டு செய்பவனாக என்று ஆர்டரை மாற்றி சம் நகர என்று மந்திரமாக சொல்லி கொடுத்திருக்கிறது. நவுக்கு ஒரு பக்கம் சம்மும் மறுபக்கம் கரவுமாக பிரித்து கொடுத்திருக்கிறது. ஆனாலும் சம் கர சப்தம் எப்படியோ வந்துவிடுகிறது. வேதமாதா பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிற முதல் சூக்தத்திலேயே அவனை சங்கராச்சாரியாளாக தெரிவித்து விடுகிறாள். மகா அறிவு படைத்த பிரசேதஸ் என்று முதலிலேயே சொன்னதும் அந்த சர்வஜருக்கு பொருந்தி விடுகிறது. அப்புறம் சூப்பர்லேட்டிவ் வள்ளல் என்பதும் கருணாலயம் என்றே வர்ணிக்கப்படுகிற ஆச்சாரியாளுக்கு சரியாகத்தான் இருக்கிறது. 32 வயசுக்குள் அவர் இத்தனை உபதேசம் பண்ணி, இத்தனை புஸ்தகம் எழுதி, வாதங்கள் நடத்தி, தேசம் பூராவும் 3 தரம் சுற்றி வந்தார் என்றால், 3வது லட்சணமாக சொன்னபடி அவர் நல்ல பலிஷ்டராகவும் தான் இருந்திருக்கணும். சம்மை செய்கிற சௌமிய மூர்த்தியாகவும் ருத்திரனை ஆதி முதற்கொண்டே வழிபட்டிருக்கிறார்கள். ஆதி முதல் உக்ரனாகவும் அப்புறம் சௌமிய மூர்த்தியாகவும் தன்னோடு அவியல் பண்ணி கொண்டவனாகவும் இல்லை என்று காட்ட வந்தேன். 6வது மந்திரம் ஸ்ருதி சம்பிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். அடுத்த தலைப்பு நல்லதும் அவனே, கெட்டதும் அவனே. ஒரே பரமாத்மாதான் நல்லது கெட்டது இரண்டாகவும் இருக்கிறது என்ற உத்தமமான தத்துவத்தை கொண்டது நம்முடைய மதம். வாஸ்தவத்தில் அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்னவென்றே வரையறுக்க முடியாத, நாபரூபமில்லாத பரமசத்தியம்தான் பரமாத்மா. அந்த ஏக வஸ்துதான் மாயையினால் நல்லதாகவும் கெட்டதாகவும் உள்ள சகல ஜீவ நட பிரபஞ்ச வஸ்துக்களாகவும் சகல ஜீவ ஜட பிரபஞ்ச வஸ்துக்களாகவும் தெரிகிறது. இதுதான் நம் மதம் சொல்வது. நல்லதை மட்டும் பண்ண ஒரு சுவாமி, அவனுக்கு விரோதமாக கெட்டதை செய்ய சைத்தான் என்று நாம் சொல்லவில்லை. நாம் சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அனுபவிகளான சத்திய சாட்சாத்காரம் பெற்றவர்களான நம் பூர்வீகர்கள் நல்லதற்கு மட்டும் ஈஸ்வர சக்தி, கெட்டதற்கு ஈஸ்வர சக்தி இல்லாத ஒன்று என்று தங்கள் பிரத்யக்ஷ அனுபவத்தில் காணவில்லை. ஒரே சாந்தம்தான் அடிப்படையான சத்வஸ்து, மெய்ப்பொருள், பிரம்மம், பரமாத்மா என்பது. அது மாயையால் சக்தி விலாசம் செய்கிற போது
ஒரே ஈஸ்வரனாகத்தான் இருந்து கொண்டு நல்லது கெட்டது இரண்டும் பண்ணுகிறது என்றே அவர்கள் கண்டுகொண்டு நமக்கு சொல்லி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாமும் நல்லது கெட்டதை கடந்து அதற்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தில் ஐக்கியம் பெறுவதற்கு வழி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒரே ஈஸ்வரனிடமிருந்துதான் நல்லது கெட்டது இரண்டும் என்ற இந்த கான்செப்டில் கொள்கையில்தான் அவர்கள் ஆதிக்கும் ஆதியிலிருந்து ஒரே ருத்திரனை ரௌத்ரம் என்றாலே மகா கோபம் என்று இப்போதும் நாம் வைத்து கொண்டிருக்கிறேற்ப பரம உக்கிரமூர்த்தியாகவும் அப்படி மட்டுமில்லாமல் சிவமான பரமமங்கள சௌமிய மூர்த்தியாகவும் வழிபட்டார்கள். இரண்டு வேறு சமாச்சாரங்களை ஒட்டு போட்டு அவியல் பண்ணவில்லை. ஒருத்தனுக்கேதான் இரண்டு ரூபம், இரண்டு வேஷம். யுத்த பூமியில் உக்கிரமாக அடித்து நொறுக்குகிற மகாவீரனே அகத்தில் பத்தினி புத்திரர் பந்துமித்திரர்களிடம் பிரியமாக இருந்து கொண்டிருக்கிற மாதிரி. அடுத்த தலைப்பு, ரேஸ் தியரி தவறானது. காட் சாத்தான் என்று இரண்டாக பார்த்தே பழகப்பட்ட மதஸ்தர்கள் அந்த பார்வையிலேயே நம்முடைய வேத மத ருத்திரனை பார்த்ததில்தான் வேறு தினுசாக அர்த்தம் பண்ணிவிட்டார்கள். டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆள்வது என்ற தங்கள் தந்திரமான கொள்கையையும் முடிகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் நுழைத்து விடுவார்கள். ஆதலால் இதில் ஆரிய திராவிட வித்தியாசத்தை சாமர்த்தியமாக இழுத்து விட்டு விட்டார்கள். சர்வசக்தனாக ஒரே ஈஸ்வரன் தான். அப்படி அவன் சர்வசக்தனாக இல்லாவிட்டால் அவன் ஈஸ்வரன் என்று பெத்த பேர் வைத்துக் கொள்ளவே லாயக்கில்லாதவன். சர்வ என்றால் அதில் நல்லது மாதிரியே கெட்டதெல்லாமும் அடக்கமாகத்தானே இருக்கணும். பிரசித்தமான ருத்ர சூக்தங்களில் அப்படித்தான் அவனை விவரமாக வர்ணித்திருக்கிறது. நல்ல சக்தியாக மட்டும் ஈஸ்வரன், அவனுக்கு ஆப்போசிட்டாக கெட்ட சக்தியாக சாத்தான் என்று ஒரு இரண்டாம் ஆசாமி என்று இல்லை. அல்லது அந்த சாத்தானுக்கும் அசட்டு இந்துக்கள் தெய்வமாக ஸ்தானம் தந்து உக்கிரமூர்த்தி என்று பூஜை பண்ணினார்கள் என்பதும் இல்லை. இரண்டு வெவ்வேறான சுவாமி இல்லை, ஒரே ருத்ர சிவன்தான். இரண்டு வெவ்வேறான ரேசுகளும் இல்லை, ஒரே வைதீக சமுதாயம்தான், ஒரே பாரத கலாச்சாரம்தான். நான் கர்நாடகமான வைதிக குடுக்கை, 10ஆம் பசலி. அதனால் நான் என்னமோ சரித்திர நிபுணர்களின் ஆராய்ச்சிக்கு மாறாக உளறுகிறேன் என்று தோன்றலாம். விவேகானந்தர் இருந்தார். இன்னும் சமீபத்தில் அரபிந்தர் இருந்தார். அவர்கள் என் மாதிரி இல்லை. சரித்திர ஆராய்ச்சி உள்பட நவீன கால சமாச்சாரம் எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தவர்கள். அநேக விஷயங்களில் சீர்திருத்தம், புரட்சி கொள்கை என்று சொல்கின்றவற்றை பலமாக ஆதரித்தவர்கள். 10ஆம் பசலிகளை கண்டித்து கூட இருக்கிறவர்கள். அந்த இரண்டு பேரும் கூட இந்த ஆரியன் டிராவிடியன் என்ற இரட்டை ரேஸ் தியரியை ஒப்புக்கொள்ளவே இல்லை. உங்களில் பல பேர் ஆராய்ச்சி மனப்பான்மை, சயின்டிபிக் அவுட்லுக், அறிவியல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் பிரயோஜனமில்லை என்று அபிப்பிராயப்பட்டு என் மாதிரி கட்டுப்பெட்டி சனாதனிகளை தள்ளும்படி செய்யக்கூடும். ஆதலால்தான் ஆராய்ச்சி மனப்பான்மை, அறிவியல் கண்ணோட்டம் என்ற அந்த இரண்டு யோக்கியதாம்சமும் நிறைய பெற்றவர்களான இரண்டு பேரை சொன்னேன். அடுத்த தலைப்பு, எப்போதும் உக்ரனே எப்போதும் சௌமியனே. இந்த தேசத்தில் இரண்டு ரேஸ் இல்லை என்கிற மாதிரியே தான் இந்த தேசத்தை வடக்கே இமாச்சல கேதார்நாத் அமர்நாத்திலிருந்து தெற்கே ராமேஸ்வரம் வரை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கும் ஈஸ்வரனும் இரண்டு இல்லை. இரண்டு ரேஸ்கள் காலக்கிரமத்தில் கலந்து குழம்பி ஒன்று மாதிரி ஆகிவிட்டன என்று இன்டாலஜிஸ்ட் சொல்கிற மாதிரியே அது எப்படி தப்பானதோ அதே மாதிரியே இரண்டு சுவாமிகளை குழப்பி ஒருத்தனாய் ஆக்கியிருக்கிறது என்பதும் தப்பு. யஜுர்வேத ருத்திரத்தில் இரண்டு இடங்களில் உக்கிரபாவத்தில் உள்ள ருத்திரனை குறிப்பிட்டு, அப்பா ருத்ரா, உனக்கு எந்த சிவமான மங்கள ரூபம் உண்டோ தே சிவாதனு என்று ஸ்பஷ்டமாக வருகிறது. சாக்ஷாத் ருத்ரனுக்கேதான் சௌமிய ரூபமும் உண்டு என்பது இங்கே நிச்சந்தேகமாக ஐயமற தெரிகிறது. ஒரு சமயத்தில் உக்ரம், இன்னொரு சமயத்தில் சௌமியம்
என்று அவன் மாறி மாறி இருப்பானா என்றால் அப்படியும் இல்லை. வாஸ்தவத்தில் எதுவாகவும் இல்லாத அவன் எப்போதுமே உக்கிர ருத்திரனாகவும் இருப்பான், எப்போதுமே சௌமிய சிவனாகவும் இருப்பான். நம் அறிவையும் நம்முடைய லாஜிக்கையும் மீறிய பரமாத்மாவான அவனால் அப்படி இருக்க முடியும். அந்த மாதிரி எப்போதுமே சிவமாக அவன் இருப்பதை வைத்து அவனுக்கு ஏற்பட்டதுதான் சதாசிவ நாமா. மகாவீரன் ரணபூமியில் உக்கிரனாயிருக்கிறான், கிரகத்தில் சௌமியமாயிருக்கிறான் என்றேன். சுவாமிக்கோ பிரபஞ்சமே ரணபூமியாகவும் இருக்கிறது, கிரகமாகவும் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் சம்ஹார கர்த்தாவாக இருக்கிறான், இன்னொரு பக்கத்தில் பரிபாலன கர்த்தாவாக இருக்கிறான். ஒரே சமயத்தில் இந்த இரண்டு காரியமும் நடக்கிறது. ஒரே சமயத்தில் ஒரு இடத்தில் பூகம்பம், எரிமலை, வெடிப்பு உண்டாகி சம்ஹாரமும், இன்னொரு இடத்தில் நல்ல மழை பெய்து பரிபாலனமும் நடக்கிறது. ஒரே சமயத்தில் ஏதோ இரண்டு தேசங்கள் மோதிக்கொண்டு யுத்தம் செய்கின்றன, வேற இரண்டு தேசங்கள் சமாதானம் செய்து கொண்டு உறவு கொண்டாடுகின்றன. நாம் இத்தனை கோடி பேர் இருக்கிறோம். நாம் அத்தனை பேருக்குள்ளும் அந்த ஒருத்தனேதான் அந்தராத்மாவாக அந்தர்மியாக இருந்து கொண்டு நடத்தி ஆட்டி வைக்கிறான். நம்மில் பலர் நல்லதை நினைத்து நல்லதை செய்து கொண்டு சாந்தமாயிருக்கிறோம், வேறே பல பேர் கெட்டதை நினைத்து கெட்டதை செய்கிறோம். இந்த இரண்டு தினுசான காரியமும் ஒரே சமயத்தில் நடக்கிறது என்றால் அப்போது அந்த சர்வாந்தர்யாமி ஒரே சமயத்தில் சௌமியம் உக்ரம் இரண்டுமாக இருக்கிறான் என்றுதானே ஆகிறது. முன்னேயே சொன்னார் போல அவன் அவனாக மட்டுமே நிஜஸ்வரூபத்தில் இருக்கிற போது இந்த இரண்டாகவும் இல்லாமல் இரண்டையும் கடந்த ஸ்திதியில் இருக்கிறான். அவனை மாயையினால் நாமாக பிரதிபலிப்பதற்கு மூல சரக்கான ஈஸ்வரனாயிருக்கும் போது நல்லது கெட்டது இரண்டுக்கும் மூலமாக ஒரே போதில் இருக்கிறான். மூலத்தில் இருந்து வந்த தனி ஜீவர்களான நாமாகிற போது ஒவ்வொரு சமயத்தில் நல்லதாகவும் ஒவ்வொரு சமயத்தில் கெட்டதாகவும் இருக்கிறான். அடுத்தது ருத்திரனும் உள்ளுக்குள்ளே சிவன்தான். அப்படி இருப்பதில் எப்போதுமே நல்லதாக இருக்கிறவனைத்தான் சதாசிவனாக சொல்லி ஸ்தோத்திரம் தியானம் பண்ணுவது. ஏன் எப்போதுமே கோபமாயிருக்கிறவனை சதாருத்திரன் என்றும் சொல்லி அப்படி அவனை பூஜை பண்ணப்படாது என்றால் நமக்கு அவனிடமிருந்து வேண்டியது சௌமிய பாவம் தானே. நமக்குள் புகுந்து நம்மையும் அவன் மாதிரி அன்புமயமாக்குவதற்கு அதுதானே சகாயம் செய்யும். அன்பாக இருந்தால்தான் நமக்கு ஆனந்தம். நமக்கு வேண்டியது ஆனந்தம் ஆனபடியால் அன்பு ஆகையினாலேயே அதை தருகிறவனை அதுவே ஸ்வரூபம் என்று சதாசிவனாகத்தானே நாம் வழிபட வேண்டும். நெருப்பு கொளுத்தி பஸ்மீகரம் பண்ணி ரௌத்திரம் காட்டுகிறது. அதுவே சமைத்து பக்குவம் பண்ணி உடம்பை வளர்த்து கொள்ளவும், படித்து பாராயணம் பண்ண வெளிச்சம் கொடுத்து நம் உயிரை வளர்த்து கொள்ளவும் சிவமாக சகாயம் செய்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம்மை கொளுத்தியா கொள்ளுகிறோம்? அடுப்பும் தீபமும் தானே ஏற்றிக் கொள்ளுகிறோம். இன்னும் ஒருபடி மேலே போனால் சதாசிவ நாமத்திற்கு இன்னொரு இன்டர்பிரட்டேஷன், விளக்கம். சதாருத்திரன் என்று சொல்லாமல் சதாசிவன் என்றே சொல்வதுதான் சரி என்று நியாயம் காட்டும் இன்டர்பிரட்டேஷன். அதாவது கெட்டது உக்கிரமானது ரௌத்ரமானது என்பதும் கூட அடிப்படையில் நல்லதுதான், சிவத்தில் ஜனித்ததுதான் என்று புரிந்து கொள்வது. அது எப்படி என்றால், கெட்டது என்று எதை சொல்லுகிறோம்? எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதோ அதைத்தான். ஆனால் கஷ்டப்பட்டால் ஒழிய நம் கர்மா எப்படி தீரும்? பூர்வத்தில் பண்ணின தப்பு பாபம் போய் நாம் கர்ம பாசத்திலிருந்து விடுபட்டு ஃப்ரீ ஆகணும் என்றால் பண்ணினதற்கெல்லாம் தண்டனையாக கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். ஆகவே சுவாமி ருத்ரனாக கெடுதி பண்ணி நமக்கு கஷ்டம் கொடுக்கிறார் என்றால் அது நம்மை கர்மாவிலிருந்து விடுவிக்கத்தான். அந்த அன்பான நோக்கத்தில்தான் அன்பே உருவான சிவன் ருத்ரனும் ஆயிருப்பது. ருத்ரனாயிருக்கும் போதும் மூலபாவம் அந்த சிவமான அன்புதான். அதாவது சௌமியமாக வெளிப்படுற தெரிகிற போதில் மாத்திரமில்லாமல் ருத்ரனாக இருக்கிற போதும் அந்த இரண்டு போதும் என்பதால்
எப்போதும், அதாவது சதாவும் அவன் உள்ளுக்குள்ளே சிவனாகத்தான் இருக்கிறான். அதனால் தான் சதாசிவன் என்றே சொல்வது. சதாருத்ரன் இல்லை, ஸ்மசான ருத்ரனாக தெரிகிற போதில் கூட உள்ளுக்குள் அப்படி இல்லாமல் சிவனாக இருக்கிறவன் எப்படி ருத்ரனாக சதாருத்ரனாக முடியும்? இன்னமும் கூட கொஞ்சம் நீட்டி கொண்டு போகலாம். கஷ்டம் கெடுதல் என்பது இல்லாவிட்டால் சம்சார வாழ்க்கை அலுத்தே போகாது. இது வேண்டாம் என்ற எண்ணம் ஏற்படவே ஏற்படாது. லோக வாழ்க்கை முழுக்க சௌக்கியமாகவே இருந்துவிட்டால் இதை விட்டு விடுபட எப்படி நினைப்போம்? இந்திரிய சௌக்கியங்களிலேயே திருப்தர்களாக இருந்து கொண்டு இதற்கு அனந்தம் பங்கு மடங்கு பெரிசான ஆத்மானந்தத்தை பற்றிய சிந்தையே இல்லாமல் அதற்கு பிரயத்தனமே படாமல் தான் சிற்றின்ப ஜீவிகளாகவே குறுகிக் கொண்டு முடிந்து போவோம். கஷ்டம் இருக்கிறதோ கொஞ்சத்தில் கொஞ்சமாவது வைராக்கியம், லவலேசமாவது மோக்ஷாபிலாஷை நமக்கும் எப்போதாவது வாய்க்கிறது. அவ்வளவு தூரத்துக்கு சம்சார நிவர்த்தி என்று போகாவிட்டால் கூட கஷ்டம் வந்தால்தான் அந்த கஷ்டம் நிவர்த்தியாகி இந்த லோகத்தில் சௌக்கியம் உண்டாவதற்கேயாவது பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுகிறோம். குந்தி கூட கிருஷ்ண பரமாத்மாவிடம் வரம் கேட்டாள். எங்களுக்கு விபத்துக்கள் வந்து கொண்டே இருக்கட்டும், அப்போதுதான் ரட்சிப்பதற்காக உன்னை கூப்பிடுவோம், நீயும் வருவாய். உன்னை தரிசித்த அப்புறம் விபத்து நிவாரணத்துக்காக இல்லாமல் ஜன்மா நீக்கம் சம்சார நிவர்த்திக்காகவே வேண்டிக் கொள்கிற புத்தியும் வரும் என்று ஆகக்கூடி ருத்ரனாயிருக்கும் போதும் சாரபூதத்தில் அவன் அன்புமயமான சிவன்தான். இந்த பரம சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு எப்போதும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் அவனுக்கு சதாசிவ நாமா கொடுத்து வைத்திருப்பது.